குட்டியோட இருக்கு. வேணாம்ண்ணே விட்டுருண்ணா, அது பழைய கிரீடு, ஆள் வேற வச்சது இருக்காது. இல்லைண்ணே விண்ணே தண்ணி ஊற்றுறப்ப அதை வைக்காதண்ணே, தண்ணி ஊற்றி கடைசியில் வச்சுக்கலாண்ணே. கார்த்தினே, கேமராவில் வரண்ணே சாமி எப்படி தெரியுதுண்ணே? நேரில் கேமரா எப்படி தெரியுதுங்க? அந்த வெள்ளையில் ஜொலிக்குது தானே. நெய்யை அதெல்லாம் ஊற்றிடலாம். பஞ்சாமல் வாங்கிட்டு இருக்கானுங்க. அண்ணே நீ குளிச்சிருக்கேல? ஆமாண்ணே. என்னண்ணே? ஆஹா, நான் வந்து லைட் யார் அடிக்கிறது? யாரோ லைட் நீங்கள் பண்ணுங்க, பேசாட்டுக்குறீங்க, நீங்கள் பண்ணுங்க. நெய்யில் பாதி மட்டும் ஊற்றுங்க, மீதி தீவம் போட்டுருவோம். நெய் தீவம் வாங்கிட்டு வந்துருக்கானு வரணுமா? அது இன்னொரு சாம்பிராணி உடைக்காம இருக்குமே, பெரிய சாம்பிராணி. அங்கே ஒரு சாம்பிராணி இருக்கு பாருங்க. சாம்பிராணிக்கெலாம் பஞ்சமே கிடையாது. குங்குமம் 90, அது சந்தன காப்பு. இல்லை சந்தனம் அபிஷேகம் பண்ணிடுவோமா? சந்தனத்தை தண்ணியில் கரைச்சி சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், 90 அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், நெய் அபிஷேகம். ஏன்னா 5 அபிஷேகம். ஏன்னா 5 பண்ணுவோம், கம்மியாக பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. ஒன்று 3 இல்லை 5 இல்லை 1. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவரு அண்ணே நீ எடுத்து ஊற்றுங்கண்ணே. அதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாதுண்ணே. நான் யோசிக்கிறேன்னா வேற, நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஆமா அது நீ பண்ணுமாமா. ஊற்றுனேன், அருவாவில் ஊற்றுனேன். 6 அடி அருவா தரமாக இருக்கும். வா நீங்கள் சாமி கும்பிடலையா? வாங்க சாமி கும்பிடுங்க, வாங்க சாமி கும்பிடு தானே வந்திருக்கேன். ஆனால் அதில் பாதி ஊற்றிட்டு பாதி தீவத்தில் ஊற்றி விட்டுருந்தேன். ஆஞ்சநேயருக்கு அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றுனேன் நெய். அவ்வளோதானே. அப்படியே ஆஞ்சநேயர் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விடணும். நல்ல முறையாக நாங்கள் அடுத்த ட்ரிப் வந்து நல்ல முறையாக செய்யலாமாம்மா. ஃபோட்டோ எடுக்குறியா? ஏதா தீவத்தில் கொஞ்சம் லைட்டாக பேருக்குன்னா தீவத்தில் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்கண்ணே. இருக்குவா? இல்லைண்ணே நெய் தீவம் போடணும்ண்ணே. வச்சுருக்கேன். இல்லைண்ணே நெய் தீவம் தானே மெயின். அந்த சிறுசில் கூட நெய் தீவத்தை போட்டு விட்னேன். ஆனால் ரெங்கனாருக்கு நெய் தீவம் தானே மெயின். போட்டுக்கலாம். நெய் தீவம் லைட்டாக பேருக்குன்னா நெய் தீவம் போடணும்ண்ணே. நெய் தீவந்தே அவருக்கு மெயின். நெய் மட்டும் தனியாக போடலான்னு சரி விடுங்க, நம்ம நேரத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. போதுண்ணே லைட்டாக கருப்பு கொஞ்சம் ஊற்றிடாமண்ணே. ஊற்றுன விளையாடி போதும்னா வேது கொஞ்சம் பேருக்காக ஊற்றி விடுங்க. இல்லை வேணான்றீங்களா? பேருக்காக அப்படியே சும்மா பேருக்காக மட்டும் ஒரு சொட்டு மட்டும் வந்தீங்கன்னா போவேண்ணே.
நம்மகிட்ட அவ்வளோதான் இருக்குது. என்னடா ஃபோட்டோ எடுத்தால் லைட் எரியுது, வீடியோ எடுத்தால் லைட் எரியுது. அது ரங்கநாதர் வந்துட்டார் இங்கே, அதனால லைட் தெரியாது. சாமி போனதுக்கப்புறம் லைட் ஃபோட்டோ எடுக்குது. ரங்கநாதர் கருப்பா சட ஜோதியம் பண்ணுறாரு. இருவார் அப்படியே அப்படியே செவிர ஒரு ஹெல்ப் பண்ண செவிர. இப்போ நான் கடைசியில் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஊற்றுறப்ப பனை இந்த டப்பாலே அந்த டப்பாலே தீர்த்தம் பிடிச்சிடலாம்ண்ணே. என்னண்ணே அந்த பைப்பில் அந்த பைப்பு வரலண்ணே. மண்ணும் கூட இது பண்ணுங்க. மண்ணை தண்ணி ஊற்றி ஊற்றி தண்ணி ஒரு டப்பா எடுத்து ஊற்றி விடுங்கண்ணே முதல்லையே. அண்ணே டப்பா இந்த கழுவி விடு. இந்த ஒரு அண்ணன் தண்ணி இருக்கிறாரு. ஆஹா சாமி சாமி. இல்லாட்டி விடுங்க, இந்த அதில் பிடிச்சிக்கலாம். இந்த இதை மட்டும் கழுவி பண்ணேன், அதிலே பிடிச்சிக்கலாம். அங்கே டேரெக்டாக இந்த அந்த இடத்துல ஊற்ற அப்படியே அப்படி தண்ணி மட்டும் அப்படியே ஊற்றி விடுங்க. இப்போ ஊற்றுங்க, இங்கேருந்து ஊற்றுவாங்க. அது தண்ணி அந்த சத்தையில் வாங்கிட்டு இந்த நம்ம அந்த இடத்துல கொடுத்துருவோம். கீழே இருந்தால் அந்த இடத்துல தான் வானே. மணி அடிக்கிற வேலையா? ஆமாம், 2 வேலையில் இறங்கிட்டேன். இல்லைண்ணே சாமியை போய் இப்போ அருள் இறங்க முடியும். அருள் எப்போ இறக்குறோம். தண்ணி குடிக்க பிடிக்கும். போதும், இதில் பாதி பிடிங்க. அடுத்து துண்ணூறு கொஞ்சம் இது குங்குமம் எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம்ல. ஏன்னா போதும்ண்ணே, பாதி பிடிச்சிட்டீங்களா? போதும்ண்ணே, அடுத்து துண்ணூறு பால் துண்ணூறு எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ண்ணே. ஏய் ஏய் கருப்பு ஏய் கருப்பு அருவாளில் உன குத்து. ஆனால் கருப்பு அருவாளில் உன குத்துனேன். 3 வேலை குத்து.
கருப்பு அருவாளில் ஒன்று குத்துனேன், வேலில் ஒன்று குத்துனேன், 3 காய் சாமிக்கு இந்த சாமிக்கு வச்சலாம்ண்ணே. மேலே வந்து ஊற்றிங்க ஆமாண்ணே, குளிக்கலாம். இதுக்கு 3 வைக்கலாம்ண்ணே. இதுக்கு வேணான்றீங்களா? 3 வச்சுட்டீங்க நீங்கள் வீட்டுக்கு ஆள் கொண்டு நட்டு போங்க, நீங்களும் அவருமா. வேலில் வந்து ஊற்றிங்க. சாமி கும்பிட இருக்குவாங்க, சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு ஆள் கொண்டு எடுத்துகிட்டு போனேன். அதுக்காக சொன்னேன். வேலில் ஊற்றிங்க. காலையில் வச்சுட்டு காலையில் ஆள் கொண்டு சாமியில் வச்சுருங்க, காலைல போயில ஆள் பண்ணுங்க. கையில் குத்திடுமாம்மா. காலைல ஓடுறதுக்கு ராமத்தை வச்சு இருக்குது மாமா, அது வேலுக்கே குத்திடுமாம்மா. இன்னொரு வேலை கீழே இருக்கா? 3 இருக்குல்ல மாமா, மேலே வேறு அந்த கொம்பில் இது குத்திடும். குத்தியாச்சு இங்கே ஊற்றுங்க. ஊற்றுங்க கையில் 2 பக்கம் அப்படி கையிலே குத்திடுமாம்மா. ஊற்றிக்காம சென்ற குறுக்கு குத்துமாம்மா. சென்றா இன்னொரு இது துண்ணூறு இது ஊற்றவே இல்லை, தண்ணி இல்லையே. என்னது தண்ணி இல்லையாண்ணே? அப்புறம் நானே சும்மா தண்ணியில் கொஞ்சம் துண்ணூரை கலந்து விட்டு அப்படியே ஒரு ஊற்றுனேன், அப்படியே லைட்டாக குங்குமத்தை கலந்து விட்டு ஊற்றுனேன், அப்படியே சந்தனத்தை கரைச்சி விட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க, அவ்வளோதானே. சந்தனம் தானே முதல்ல கரைச்சி விட்டுருவாங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் அந்த கரைச்சி மொத்தமாக கரைச்சி விட்டுருவாங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுருங்க. தெரிஞ்ச அளவுக்கு செய்யறேன், அவ்வளோதான். இருந்தாலும் அவ்வளோதான். இது பண்ணிக்கிறேன். நம்ம என்ன சொல்லிக்கலாம்ண்ணே, கேட்டாருன்னா சொல்லிக்கலாம்ண்ணே. இது சங்கு சவுண்டி, சங்கு அடிச்சுட்டு அடிக்கணும் சவுண்டு. சங்கு இல்லை, சங்கு இருந்துச்சுன்னு வைங்க, சங்கு அடிக்க ஒரு ஆள் சவுண்டு அடிச்சா பயங்கரமாக இருக்குது. சங்கு சவுண்டு அடிச்சா 2000 வந்துருவா இருப்பீங்க. எங்கே கண்டுபிடிக்கிறேன் இதுக்கே சூப்பராக இருக்குது. மாலை எடுத்து போடுறேன். ஏய் சவுண்டையும் பார்க்கல, சங்கு சவுண்டையும் பார்க்கல, சங்கு அடிச்சுட்டு அதை அடிக்கணும். டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கணும். என்ன சங்கரே, என்னடா தக்காளி தூங்கிட்டானா? எப்பா தக்காளி தூக்கமாப்பா. இதெல்லாம் பண்ணிட்டு தானே மாலை போடணும். அண்ணே ஆமாண்ணே, அபிஷேகத்தில் பண்ணி விட்டுருண்ணே. நான் இது ஒன்றும் பண்ணல, இதை எடுத்து வைக்கிறேன். நீ மாலை போடு. அபிஷேகத்தில் பண்ணி விட்டீங்கன்னா மாலையை போட்டுடலாம். நீ மாலை போடு. மாலையை போட்டோம்னா சாமி இறங்கிடுறாங்க. நான் இது மாலை எடுத்து கிண்ணூறு சந்தனம்லாம் அண்ணே அதை பண்ணி விட்டுருண்ணே. கடைசிக்கு என்ன 3 தான் பண்ண முடியும். சரி சந்தன அபிஷேகம்னாவது பண்ணி விடுங்க. சந்தனத்தை பூரா அபிஷேகம் இல்லாட்டி துண்ணூறு அபிஷேகத்தை பண்ணி விடுங்க. சந்தன காப்பு போட்டுறீங்களா? சந்தன காப்பு போடுவீங்களா? போட மாட்டீங்களா? அப்போ சந்தன அபிஷேகத்தை பண்ணி விட்டுருங்க. துண்ணூரை கொட்டி வச்சுக்கோ. ஏய் சங்கரே, சந்தன காப்பு போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன், காப்பு போட முடியாது. இன்னொரு உரத்தை கொண்டு வந்து மோந்து வந்துருக்காப்பா. அப்படியே மேலே ஊற்றி விட்டுறேன். ஆமாண்ணே நல்லா கரைச்சி ஊற்றி விடுங்கண்ணே. 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. சாமிக்குன்னு செய்கிறது பொறுமையாக செய்யுங்க. லேட்டானாலும் பரவாயில்ல, சாமிக்குன்னு செய்யுது பொறுமையாக செய்யுங்க. மணி அடிச்சு போடுறாங்க, நான் இறக்காம விட மாட்டேன். சங்கர் மாதிரி சாமி வர மான் மேலே இருந்துச்சு. ஏய் நாயில பார்த்து சொல்ல. டேய் டேய் ஏய் 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 லேய் வெள்ளாட்டு பண்ணாத, போய் பிடிச்சிட போகுது. ஏய் பா வாப்பா பா பா. ஏய் பா ஏய் பா பா. லேய் லேய் என்னடா லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கிற? ஏய் பா. சேவீரு வெள்ளாட்டு புண்டாடியா. அப்போ நைட்டாக பூரா பேர் நேரத்தில் கீழே இறங்குறதா அந்த இடத்துல இப்படி ஏதாவது நாய் போச்சுன்னா வெள்ளாட்டு பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்திருக்கு, எதுக்கு வந்தோமோ அதுக்கு போட்டு போகாது. அது போய் பிடிச்சினா இப்போ என்ன பண்ணுவேன்? அது இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. அந்த மான் இதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்குது. பிடிச்சினா இப்போ என்ன பண்ணுவேன்?
அபிஷேகம் பண்ண 3 இல்லை 5. கழுவி விட்டுருண்ணே அபிஷேகம் பண்ணிட்டு. அண்ணா கழுவி விட்டு மாலை ஒண்ணு தண்ணி வேற இல்லடா. இந்த கழுவு நானே தண்ணி இது கொஞ்சம் பிடிச்சிருந்தேன். தீர்த்தம் இதுவும் நல்ல தீர்த்தம் தானே. இதே முன்னே அண்ணே இதே முன்னே இதானே தீர்த்தமே. வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடலாம் 4 பேர். கிடச்ச வரையும் ஊற்றி வந்து தண்ணி நல்லா நல்லா கழுவி விடுனே சாமியை. தண்ணி சுத்தமா இல்லையாண்ணே? சரி இன்னும் கொஞ்சம் இருக்காம அவ்வளவு கழுவுறது முடிஞ்சு போச்சுண்ணே. கழுவுறது சாமி கழுவணும்டா. எப்பா பறையும் குறையுமா கழுவ கூடாதுல்லப்பா. இன்னும் இல்லையாப்பா, இன்னொரு கூட எடுத்து வந்துருக்கீங்க. அந்த குடத்தை இங்கே வச்சிருந்தா சரியா இருந்துருக்கு. நாளைக்கு சொல்றதா கேட்க தயாரா இல்லை. இப்போ நான் சிவியரா மணி அடிக்க ஆரம்பிச்சேன். நீ அடிச்சா போதும். சாமிக்கு மாலை போய் மாலை ஓட்டதே போடணும்னே. குளிச்சே இல்லையா? நான் குளிக்கல, அவர்கிட்ட கொடுங்க. அண்ணே குளிச்சிட்டேன். நான் சரக்கு அடிச்சிருக்கேன், வேணாம்ண்ணே. வையில மாலை ஓட்டிருக்கீங்க நீங்க. நான் இதே சாமி வேணாம். ஏற்கனவே சண்டை இங்க பூரா சாமி கிட்டேயுமே. சரி வைக்கிறேன். அருவா இல்ல இல்ல எப்பா எந்த இந்த ரூபாவா? இந்த ரூபா முன்ன ரூபாப்பா. அருடா மேல அறுத்துரும்டா. அருடா கீழே கொஞ்சம் இறக்கிட்டே இருக்கியா? கருப்பனுக்கு கால் அறுப்பணும். கரெக்டாக அளவு வச்சு அறுத்துக்க. எத்தனை சாமிக்கு? 2 மாலை கருப்பனுக்கு ஒரு சாமி குறைய வச்சுட்டேன். ஆமாண்ணே. நாகாத்தாக்கு இது அர்ப்பணம். இவர் யார்? முருகனா? முருகனுக்கு எனக்கு சண்டை இருந்தாலும் பரவாயில்ல. முருகனுக்கு இது மேலே வச்சுற தலைக்கு. ஏய் போங்க. அடுத்து 2 சாமி. ஏய் அடுத்து ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இது. ஆஞ்சநேயர் இது கோயிலா? அவருக்கு தேவைப்படாது. எங்க வைய இல்லண்ணே, ஐயப்பனுக்கு நமக்கு கொஞ்சம் ஆகாம போச்சு. அந்த சாமி தப்பு பண்ணிருச்சு. ஐயப்பனுக்கு கொஞ்சம் ஆகாம பிச்சு வச்சுருந்தேன். அதுலயே முருகன் அங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறது பிச்சு வச்சுருந்தேன். அண்ணே முடிச்சு அவுத்து விட்டு பெரிய மாலையா போடணும். என்னண்ணே போட்டிருக்கீங்க? அந்த முடிச்சு அவுத்து விடனே போட முடியாது பாலா. அண்ணே முடிச்சு இந்த நாரை கழட்டு முடிச்சு அவுத்து நாரை கழட்டுவேன். சாமி போட முடியலன்னு நாரை கழட்டுங்க. சரி விட்டுருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. விட்டுருங்க. சென்டரா கூட போட்டுருங்க. இப்படியா? எப்படி கட்டுவா? அந்த நாரை கொஞ்சம் கிழிச்சு விட்டு முடிச்சு போடணும். சரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அது எப்படி மாமா போட முடியும்? இழுத்து போடுறோமா? ஆமாம், இழுத்து போடுறத விட அந்த நாரை கொஞ்சம். சரி நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அப்படியே ஓட்ட மாதிரி. என்னோட வேலையை ஆரம்பிச்சுட்டா சென்ட்ரா போட்டுருங்க. அப்படி சென்ட்ரு சாமி சென்ட்ரா போடுங்க. தலசே தூக்கி போடுங்க. தியானம் பண்ண போகிறேன். எடுண்ணே வெளியே. 1 நிமிஷம் எடுண்ணே வெளியே. சூப்பர். அவ்வளோதான். விட்டுருண்ணே போய் கரெக்டாக இருக்கு. விட்டு ஃபோட்டோ செல்ஃபி கரெக்டாக இருக்கு. விட்டுருங்க. அடுத்து இந்த அவுள் சக்கரை வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவுள் சக்கரை வாழைப்பழம் பொரியலில் வேறு வாங்கியிருக்கீங்க. நான் அந்த கவரில் வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே. அங்கே கூட்டி வாழைப்பழம் கிலோப்பழம் எல்லாத்தையுமே அவுள் சக்கரை வச்சுக்கோ. பொரியை பிரித்து அப்படியே கவரோடு வச்சு வேலை முடிஞ்சு.
அங்க ஒரு மாலை வச்சுட்டாங்க பாத்தியா கருப்பு நிறைய கரெக்டாக இருக்காரு. நான் செல்ஃப் எடுக்கிறப்ப நீ இப்போ லைட் ஜம்முன்னு இருக்கு மாலை. ஒரு நான் செல்ஃப் எடுக்கிறப்ப வந்துட்டு லைட் மாலை ஜம்முன்னு இருக்கு. வந்து இங்கே ஒன்று அங்கே நேரமாக இருக்காரு. இங்கே ஒன்று வச்சுக்கலாமா இல்லை இப்போ ஒன்று காலையில் ஒன்று வச்சுக்கலாமா பெருசு வைய பேய கும்பிட்றதே காலையில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சிடலாம் அவ்வளோதான். இது பூரா வச்சு விடுங்க. இது ஊரை சொல்லிக்கிட்டு நைட்டு புகையா போகணும் இந்த இடமே அப்படியே ஃபுல். இதையும் வச்சு விடுங்க. இல்லை அது இருக்குது காலைல சாமி முறையில் அப்புறம் வெறுங்கையில் காலையில் சாமி கும்பிட மாட்டோம்ப்பா. கும்பிடுமா எப்படியும் கும்பிட்டுவாங்க. அவங்க மாலை விட்ருக்கா காலைல குளிக்கணும்ல, குளிச்சுட்டு எப்படியும் கும்பிடுவாங்க. அது ஒரே அப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. உங்களுக்கு இதெல்லாம் காதால குளிக்க மாட்டான்னு தெரியுது. அவங்க மாலை கொடுக்க காலைல குளிச்சுட்டாங்கன்னா அதுக்கான இங்கே கும்பிட்டு வந்தால் வேலை முடியும். காதால கருமணியில் எதுக்கு வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே தான்டா வைக்கணும். நான் வைக்கேன் வச்சு விட்டுலாம். பிச்சு வச்சு விடுங்க. இல்லைங்க நான் குளிக்கல, அதனால நான் எதுவுமே கார்த்திகை பார்த்துக்கோ. டச் பண்ணல. நான் தட்டில் ஊட்டினேன் அப்படி சொல்கிறேன். அப்படியே ஆரத்தி எடுக்கிறேன். அப்படியே வச்சுனே அங்கே சாமி. இப்போ சாமி தட்டுல அதுக்குள்ளே இருக்கும்ல இல்லையே, அதுக்குள்ளே சாமி தட்டு இருக்கான்னு வர்றாடே. அந்த கேப்பில் இருக்கும்ல, அதை பாடுறா. இவனே லே அண்ணா இங்கே சாமி தட்டு உள்ளே இருக்குமேண்ணே, அதை பார்க்கல என்ன வரைக்கும். சொல்லவே இல்லை. சாமி தட்டு பொங்க வைக்கிறது ஜாமான் பின்னாடி தான்டா இருக்குது. அது எக்க இருக்குன்னு பாருங்க. பூரா எடுத்துட்டாங்கப்பா. எப்பா இந்த இதுக்குள்ள இருக்கும் பாருப்பா, அந்த மரம் பொந்துக்குள்ள. இங்கே வேலு இங்கே தங்க தொட்டில் கட்டியிருந்தாங்க. எவனா கட்டிட்டு போயிட்டாங்க தங்க தொட்டில். கரெக்டாக அப்பா மரத்துக்குள்ளே வேறு. அந்த மரத்துக்குள்ளே தான் செய்து இவனே இருக்கும். அந்த மரம் கேட்பல இருக்கான்னு பாரு. இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்படி பயங்கரமாக. இப்போ அதில் தீவம் பொறுத்தணும்னா அவ்வளோ சொல்லி வைக்கவே இல்லையா. எடுத்து 2 மணி தூக்கி போடுறாங்க. அப்படியே மணி மட்டும் இருக்குது, அதை மட்டும் காணாமட்டா அப்படி மணி இன்னுமே ஞாபகம் இருந்துச்சு. அடிக்க பூசாரி பயமுறுத்தாரா? நீ சாட்டில் நானும் பூசாரி தானே. இது நிறுவது இல்லை அங்கே வைக்கலாம். எங்க இன்னும் வையா இந்த இது வாழைப்பழம் எச்சா இருக்குதா? ஆமாம் இதே இல்லை சாமி மட்டும் எடுத்துக்கலாம். இதே வை மாமா. அங்கே அந்த சாமி இருக்குல்ல வை. டேய் இந்த 2 சூளை எடுத்து போய் இந்த பாக்கெட்டில் ஓப்பன் பண்ணிட்டியா? அதில் வச்சதாங்க. சரி சரி வச்சுட்டு வா எல்லாத்தையும். இங்கே 2 அங்கே 2 வச்சுன்னா வேலை முடியும். ஆனால் தொட்டுக்கு சந்தமாக வைக்கல நெத்திக்கு. நீங்கள் தானே வைக்கணும். வச்சு இதே மேலே வச்சுருங்க. கும்புற மேலே எடுத்து வைக்க மாட்டாச்சு. ஆனால் சந்தனம் போதுங்க. என்னால் உட்கார முடியலண்ணே. இங்கே ஏன் பாருங்க தூங்குறேன். அதாவது சாமி கும்பிட்டா சரி. பற்ற வச்சு முடிக்கிற கண்டிஷனில் போகிறோம். எப்படி கோளாறு கோளாறு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். உட்கார முடியலண்ணே. தூக்கம் வருதாம சேவிரை. தண்ணி இன்னொரு உடத்தை மோந்து விட்டோன்னா சரியா போகும். அப்படியே பிரிச்சு மட்டும் வச்சுருங்க பொரியல். 2 வச்சு அது சாமி வச்சுட்டு இல்லை எடுத்து ஒரு கவரில் வேணாம்ன்றதெல்லாம் பார்த்து பண்ணிங்க. அதில் வந்துடும். இந்தா சரி இது எப்படி கையில் எங்கே வரும் இப்படி கையில் தட்டி விட்டியா? ஒன்று போகுது அதுதான். அந்த கப்பையும் வச்சுட்டு வந்துடலாம்.
இது எல்லாத்துக்கும் பொதுவாக கீழே வச்சிடலாம். பெரிய கஷ்டப்படுறாங்க. அவ்வளோதான். வைமாம்மா கருப்பனுக்கு அப்படியே இதாகிக்கும். எல்லாத்துக்கும் சரி ரைட்டு. வெறுவாளுக்கு வேலுக்கலாம். சரி ரைட்டு. சின்னது 2 இங்கிட்ட அங்கிட்ட வச்சிருக்குது. நடுவில் இருக்கட்டும். அதில் வேற என்னம்மா பூ இருப்பாம்மா ரோசா சின்ன பேர் இருக்குது. அந்த சின்ன சாமிகளுக்குலாம் பூ எடுத்தாங்க நான் மாட்டேன் பிச்சு வச்சுருந்தேன். இங்கே இருந்து வச்சுக்கிறேன். ஆமாம் மேலே வச்சுருங்க. அடினே சொல்லிட்டு மேலே வச்சுருங்க தலைமையில. சரி பூ மனப்பாறை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ம் வேணும் சரி இந்த பூ வைக்கணும். பூ வாங்க கருப்பாங்கிட்டு ஆமாம் ரொம்ப கைக்கு வரதா இல்லைங்க. கீழே வச்சுங்க அப்படியே பொறுக்கிட்டேன். சூப்பர். ஆமாம் இங்கே வா. முன்னாடி வை. ஏய் 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 சூடு தாங்கனே தள்ளி வச்சுட்டு அப்படியே அங்கே நைட்டு வை. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. வரைக்கும் டெஸ்ட்டாக போனோம் அப்புறம் ரஸ்கஸ் லடி இடியட் இல்லாட்டி இடியட். ஏங்க தலை கவசத்தை கவுழ்த்திட்டேன் கருப்பனுக்கு. 10 கிலோ வச்சிடலாம். ம் ஏண்டா இன்னும் கருப்பு கிரீடத்தை கழட்டிட்டு அது இந்த இது வச்சல பஞ்சாமரம் தண்ணி ஊற்றணும்ல அப்போ கழட்டி வச்சு. சூப்பர் ஓட்டு செல்ஃபி எடுக்க தர மாதிரி. டேய் பலா இந்திரி வேலை முடிச்சு வா. வா அப்படியே என்னடா ஆர்வப்பட்டேன். ஏண்டா அண்ணா வரைக்கும் அடிச்சு விட்டு சாமி கும்பிட்ற நேரத்தில் அடிக்காம வேணா வேணா பலா எந்திரி. சேட்டை பண்ணுற வாத்தியா சேட்டை பண்ணுற வாத்தியா. ஆமாம் தேங்காவே இல்லை. பரவாயில்ல தத்தி வாழைப்பழத்தை வச்சு நான் அறுவலை இருந்தேன். அருவாங்கப்பா இங்கே பின்னாடி பெரிய அருவா இல்லையா? ம் அப்படியேங்கப்பா. பாக்கிட்டா இருக்குதா சும்மா கடிங்க. பின்னாடியே கிழிஞ்சிருக்குது நீங்கள் அதை பார்க்காம. இங்கே வரப்பா சைடு சுத்தமாக போட்டு இல்லை அவர் கிழிக்க வரைக்கும் அதை பார்க்கல. பின்னாடியே கிழிச்சிருக்குது அப்படின்னு கவனிக்கல. அதே வேகமாக போய் குளிச்சுட்டு வந்திருக்காருல கர 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 கரன்னு எவமா திருப்பி விடுவேன். எங்கண்ணா எங்கள் கீழே இருந்துச்சு அப்படியே கருப்புன்னு கட்டி எங்கே வச்சுங்க. இந்த மொத்தமாக இந்த வைங்க. ஆமாம் போது காலையில் ஒரு சாமி கும்பிட வேணும்ல. ஆமாம்மா ஒரு அண்ணே நீங்கள் மாலை விட்டுருக்கீங்க அப்புறம் குளிச்சுட்டு கும்பிட மாட்டீங்களா? மாட்டோமா மொத்தமாக அதில் இருக்குல்ல கொஞ்சம் அதை மட்டும் வை காலத்துக்கு வச்சுக்கலாம். போதும் இப்போ வச்சு விடுப்புல இப்போப்பா வச்சு காலையில் சும்மா தானே சாமி போடுறோம். சரி அப்போ ஃபுல்லாக வை அதில் இருக்கிறத மட்டும் வை மொத்தமாக காலை வச்சு சாமி கொடுக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுனேன் கவரில் வேணாம். சூடம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சூடம்
இன்னும் சூழல் அங்கே இந்த இங்க இந்த இருக்குது, திரி, இங்க திரி, வேணுங்கிற சாமி திரி, உண்டா? வத்தி. இந்தா இங்க ஒரு தேவத்தை அறியல ம் சேவிரும் தர மாட்டியான். இல்லைண்ணா குளிக்கல அதுக்கு சரக்கு வேறு ஏற்கனவே பாவம் பார்த்தா இருக்கு மேலே பாவம் சரி இந்த இருக்கு வருங்க இருக்கு வருங்க. இருக்கா அந்த ஒளிக்கூட்டை திறந்து வச்சிருந்தீ இல்ல சாமி இங்க நிக்கல, இங்கே வச்சா அமைஞ்சிரு ஒளிக்கூட்டுக்குள்ளே வச்சிருங்க இங்க நிக்கல வச்சிருவா. அலைஞ்சிரு அங்கே வரும் ஒளிக்கூட்டுக்கு வருங்க கண்ணாடி மாதிரி அதான் அதுல உள்ள இருக்குடா. அதில் உள்ள இருக்கு ஏற்கனவே விளக்கு இருக்கா எரிஞ்சிட்டு இருக்குல்ல இங்கே வச்சா அமைஞ்சிருமே இருக்குது சரி விடுங்க ராமர் பக்கத்துலேயே வச்சுருங்க கீழே வைசாமி இருக்குது வைசாமி காத்தடிக்காம ம் சாமி மட்டும் எறிட்டேன். ம் சரி விரட்டுறா சரி. அது காலி வந்துச்சுன்னா இப்போ கருப்பன்ட்ட மட்டும்தான் இந்த உடலை ம். அடிச்சு விடுவாருன்னு கொஞ்சம் பயமாட்டு இருக்குது அங்கே மட்டும்தான் வரல மற்ற எல்லாத்தையும் வேலையை பார்த்துருச்சது என்ன தூங்கிட்டியா இப்ப அவன் அடிப்பு ஏய். பாருப்பா. இல்லை கரெக்டாக சாமி கும்பிட்டு ஹெல்ப் போட்டுருவான் ம் சூப்பர் ஆமாம்மா. மாமா தேய்ச்சி பத்துமா? தீப்பெட்டி இருக்கு கேட்டி கொண்டா இருக்கு தீப்பெட்டியில் இருக்கு பொடிச்சிட பொடிச்சு. அவனே கொடுத்தேன் கையில் தீப்பெட்டி கையிலே வச்சுருந்தேன் கொஞ்சம் அதில் வச்சு விடு விளக்கு அப்படியே எடுத்து அதில் பொடி தீபத்தை எடுத்து அதில் பொடி மேலே இருக்க தெய்வத்துலேயும் குடிச்சலையா இருந்தா அவ்வளோதான். ம். ஆமா. ஏய் எண்ணெயோட இருந்துச்சுண்ணா அது கொஞ்சம் பிடிக்க லேட்டா. சரியா? சரி திருப்பி வேணும் தேவையாக இருக்கு அந்த பக்கம் திருப்போம்மா அப்படி வச்சு சரியா அது? ம் எப்படியா இருந்தாலும் அவி அமைஞ்சிடும் ஏன்னா காற்று விளக்கில் ஒன்று ரெண்டு இதுவும் கையில ம் சுற்றி அடிக்கையில போ. அப்புறம் பிடிச்சிருக்கு ரெண்டு இது பக்கம் எரியுதுல்ல. இவனை எழுப்பி விட்டுட்டா விடு விடு இந்த பாலா. ஏய் அப்படியே இந்த தூக்கத்துக்கு மட்டை ஆயிட்டியா? கூட எழுப்பிடலாம். முழிச்சிட்டு இருக்கவனை எழுப்ப முடியாதுன்றீங்களா தூங்குறவன இந்த முழிச்சிட்டு இருக்கிறவன உத்தரனே வேமா பிடிக்கிட்டு நல்லா பிடிச்சிருச்சு அரை வேக்காடு வந்துருச்சு நல்லா பிடிக்கிட்டு லேட்டாக காட்டி விடு விட்டுரு போதும் விட்டுரு சூப்பர் இங்கிட்ட அப்படியே வந்துடுங்க அப்படியே கொண்டு வானே அந்த இதெல்லாம் ஒழிச்சு விட்டு வந்துரு இல்லாட்டி ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ண முடியலையே ஒரு நாளா பாதி வச்சுட்டு பாதி கொடு பத்தா பழத்தில் குத்தி அங்கேயும் இது பண்ணி அதே பாதி குத்திட்டு பாதி எடுத்துட்டு வந்துங்க பாதியை சாமியை சுற்றிட்டு குத்துங்க மொத்தமாக சுற்றிட்டு அங்கேயும் சேரை கும்பிட்டு இது பண்ணிக்கலாம் பார்த்தேன். இல்லை அது தனியாக சூளத்தை மட்டும் கொண்டு எல்லா பக்கம் சாமி போடுறது முதல் பத்தியில் எல்லா பக்கம் வச்சு விட்டீங்கன்னா அதான் இருந்து இந்த மாமா கோச்சுக்காம இந்த விளக்குலயே செல்லாம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கொண்டா வச்சுட்டு போடுவாரு அதான் சூப்பர் ஐடியா. கொஞ்சம் நீ அடிச்சு வெளியே நினைக்கிறேன் நான் வெளிச்சத்தோடு தானே போகிறேன் மொத்தம் 3 மலை கீழே செல்லாமா? மொத்தமா இல்லை சாமிக்கு
ஒரே இதில் குத்திட்டாங்க சரி. இல்லைண்ணே 3 போய் பாதி பாதி குத்திங்க. காலைல ஆஞ்சநேயர் பகவான் வேறு வருவார், சாப்பிட்டு போட்டு. பரவாயில்ல. ம். ஆமாம் அங்கே வச்சிடலாம். சூடத்தை தட்டில் தான் காமிக்கணும். வச்சு சாமி கும்பிடலாம், அங்கேயும் போய் அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அதான் ஆமாம், பத்தியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதை விட அது 2 எழுப்பிடு சரி. இந்த வரேன். கீழே வச்சுக்க, என்ன முன்னாடி தள்ளி வச்சுக்க. ஏதோ வச்சிருக்குல்ல போதும்ல. டேய் மலா எந்திரி. ஏய் அவ்வளோதான் முடிஞ்சு கூட எந்திரிக்க மாட்டானே. வாடா பாலா எவ்வளோடா நாட்டில் விடு எந்திரிக்க மாட்டேன். மருத்துவ வந்து சாமி கும்பிடாம படுத்து கிடக்குறீங்க. குளிச்சும் போட்டியால. அப்படியே பத்தியை பொருத்திட்டு அப்படியே இங்கே பாருங்க, சூடத்தை பொருத்திட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. திரும்பிட்டீங்க சாமி கும்பிடலாம். அப்படின்னு கும்பிட்டாரு. இந்த இங்கே இருக்குண்ணா. இங்கே சூட வச்சுக்கலாம். ஏதாச்சும் பற்றி வச்சு முடிஞ்சு. இன்னும் 2 சூட வரும். இந்த இங்கே எடுமா தட்டில் இருக்கு வருமா. தட்டில் வருங்க மறந்துட்டேன். வேணுமா வேணுமா ஒரு சூடும் 10 வத்தலை நோய் அவளுக்கு விளக்கு தான் ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் போட்டு போய் சந்தனம். சந்தனம் குங்குமம்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இங்கே இருக்குது
சந்திரன் இல்லை குங்குமம் தான் இருக்கு. சந்தனம் எல்லாம் ஃபுல்லாக கலக்கி வச்சிட்டியா? கரைச்சி ஊற்றிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் குங்குமம் மட்டும் வையா. அவ்வளோதானே, எல்லாம் பேக் பண்ணிக்கேன். சாமி அவ்வளோ தூரம் எல்லாம் எடுத்துக்கணும். எல்லாம் அந்த பையில போட்டு வச்சுக்கோங்க. தலைக்கு எல்லாம் காலைல அனுமார் வந்துருவோம் அப்படியே. கும்பிட்டுட்டு இருந்தா சரி, கும்பிட வரைக்கும் 2 கருப்பூரம் ஏறிட்டுன்னு பார்த்தேன். சரி, இது எல்லாம் அந்த பையில வச்சுக்கோங்க. கத்தி சூடா அந்த டப்பா எல்லாம் அதில் கிடக்குது, எண்ணெய் எல்லாம். அங்கே வை மாமா, அது கலக்கிட்டு வை. ஆளை தூக்கிட்டு போய் நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ள குரங்கா இல்லை இல்லை கையில் கொண்டு குரங்கா அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். சரி, அவனை எழுப்புனேன் போல வைக்கலாம். இருப்போ வந்து போகலாம். அதே அங்கிட்டு போயிடலாம். அங்கிட்டு போகலாம். இவனை எழுப்புங்க. போகலாம். பழம் இங்கிட்டு போகலாம். வா, கீழே போகலாம். இந்திரா போகலாம். இதில் சாமி கும்பிட்டு வர போகலாம். இந்திரா டேய், நான் ஆள் சேர்ந்து அவனை எழுப்பு. சங்கரா டேய் இந்திரா, இந்திரா போகலாம். எங்கிட்ட இருக்கு.